நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் எழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் நம் சமூகத்தில் நிகழ்ந்த சம்பவங்களை தொகுத்து கொடுக்கும் தாளம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அக்கம் பக்கத்தில் நிகழும் சமூக நிகழ்ச்சிகள் நம் சமூக நலனுக்காக நடத்தப்படுகின்றன. Community events bring together people from different backgrounds, ages and cultures, fostering inclusivity and mutual understanding. They provide a space where everyone feels welcome and valued. அப்படி அனைவரையும் வரவேற்று அரவணைத்துக் கொண்ட நிகழ்ச்சிகள் சிலவற்றை தேடி பிடித்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். Let's take a quick look at this week's stories. கல்விக்கு உதவி, Sankranti with peace and joy, நட்புக்கு விளையாட்டு. சிங்கப்பூரின் கல்வி முறை ஒவ்வொரு மாணவரிடமிருந்து அவரின் தனித்திறமையை வெளிக்கொணர முற்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்போது கல்வியில் நம் இந்திய மாணவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களின் அந்த வளர்ச்சிக்கு சமூக அமைப்புகளின் பங்கை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. Education is one of the most powerful tools that shape the future of young individuals and in turn the entire community. Supporting the education of the younger generation is crucial for the long-term success and well-being of a community. பொறுப்போடு அனைவரும் அவர்களின் பங்களிப்பை செய்யும் போது காலப்போக்கில் தன்னலமற்ற ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது. இன்று இளையர்களாக இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் உதவி அவர்களை நல்ல தலைவர்களாக மாற்றும். அந்த தலைவர்கள் சமூகத்தின் அக்கறைகளை பொறுப்போடு ஏற்று நடத்துவார்கள் என்று நம்பலாம். By investing in the education of young people, a community ensures a brighter and more sustainable future. Investing in the youth is one of the most powerful ways to build a prosperous, sustainable and thriving society. Young people are the future leaders, workers and innovators, and their development directly impacts the progress of a nation. அப்படி ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செட்டியார் கோயில் வழங்கிய கல்வி உதவித்தொகை பற்றிய விவரங்களை இப்போது பார்ப்போம். செட்டியார் கோயில் குழுமம் 2014 படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வரும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு கல்வி விருதை கொடுத்து வருகிறது. இவ்வாண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு கோயில் குழுமம் ஏற்பாடு செய்திருந்தது. சுமார் 300 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. 100 வெள்ளியிலிருந்து 350 வெள்ளி வரை மாணவர்கள் உதவித்தொகையாக பெற்றனர். வசதி குறைந்த மாணவர்களுக்கும் கல்வியில் உன்னத தேர்வு பெற்ற மாணவர்களுக்கும் உதவித்தொகை கிடைத்தது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன் பெரேரா கல்வி உதவி நிதியை மாணவர்களிடம் ஒப்படைத்தார். தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை கல்வி உதவி நிதி வழங்கப்பட்டது. பிப்ரவரி 2ஆம் தேதி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் வளாக மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பணம் இல்லை என்பதற்காக நன்றாக படிக்கும் மாணவர்கள் படிப்பை விட்டுவிடக் கூடாது என்று இந்த முயற்சி ஆண்டுதோறும் தொடர்ந்து எடுக்கப்படுகிறது. நம்ம சிங்கப்பூர் வளர்ந்த நாடாக இருந்தாலும் சில ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கே அவங்களுக்கு பணம் இல்லை, வருமானம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி இதில் இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும்
பொருளாதார சூழ்நிலைனால வந்து படிக்காமல் போயிடுறாங்க. அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக முறையாக தான் இந்த இதை பண்ணுறோம். இந்த கல்வி உதவித்தொகை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, கல்வியில் நன்கு தேர வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். அப்படி வாங்கும்போது பிள்ளைகளை படிக்க தூண்டும் கல்வி உதவித்தொகைகள் கொடுக்கப்படுகின்றன. போட்டி போட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவது மாணவர்களின் பொறுப்பு. மாணவர்களின் பணச்சுமையை இதுபோன்ற கல்வி உதவிகள் சற்று இறக்கி வைக்கின்றன. வீட்டோட செலவுலாம் பாய்க்கிறதுக்கு, அப்புறம் எனக்கு வந்து பள்ளி ஜாமான்லாம் வாங்குறதுக்கு நான் பாய்ப்பேன் அந்த காசு. வசதி குறைந்த தொடக்க நிலை, உயர்நிலை பள்ளி, தொழில்நுட்ப கல்விக் கழகம், பலதுறை தொழிற்கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்களுக்கும், கல்வியில் உன்னத தேர்ச்சி பெற்ற தொழில்நுட்ப கல்விக் கழகம், பலதுறை தொழிற்கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இந்த உதவி நிதி வழங்கப்படுகிறது. இவ்வாண்டு 100,000 வெள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளதாக செட்டியார் கோயில் குழுமம் கூறியது. தகுதியான மாணவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டது. 8 பேர் கொண்ட குழு வந்திருந்த விண்ணப்பங்களை ஆராய்ந்து 300 மாணவர்களுக்கு கல்வி உதவி நிதியை வழங்க முடிவு செய்தது. இதுபோன்ற உதவிகள் மாணவர்களை இன்னும் சிறப்பாக படிக்க தூண்டுகின்றன. இது போன்ற விருதுகள் வந்து என்னை போன்ற மாணவர்களுக்கு ஊக்களிப்பு தருகிறது. நம்மளோட பரீட்சைகள் அல்லது நாம் நடவடிக்கை செய்கிறதுல வந்து நல்ல மதிப்பெண்கள் மற்றும் முழு முயற்சி போடணும்னு ஊக்கம் தருகிறது. செட்டியார் கோயில் குழுமம் சமூக பணிகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. இந்த கல்வி விருது சமூக அக்கறையை முன்னிறுத்தி வழங்கப்படுகிறது. பல இன சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் தேவைகளையும் கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை வழங்குவது அவசியம் என்று கோயில் நிர்வாகம் கருதுகிறது. இன, சமய, மொழி பேதமின்றி அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி உதவி நிதி வழங்கப்படுகிறது. This actually gives me the recognition of my efforts throughout, because education in Singapore is not easy, especially to compete with all of the other students in Singapore. பெற்றோருக்கு இந்த கல்வி நிதி உதவியாக இருக்கிறது. குடும்பத்திற்கு பாடுபடும் பெற்றோருக்கு கிடைக்கும் எந்த உதவியும் நல்ல உதவியாகத்தான் தோன்றும். சமூக அமைப்புகள் இதுபோன்ற உதவிகளை செய்து குடும்ப சுமையை குறைப்பது உண்மையாகவே தேவைப்படும் ஒன்றுதான். உண்மையிலேயே அது உண்மைன்னு சொல்லுவேன். ஏன்னா போன வருடம் அவங்களுக்கு அது கிடைத்தது, இந்த வருடம் அது கிடைக்கிற வசி அவங்க இன்னும் மேலும் நல்லா சிறப்பாக எந்த ஒரு கல்வியிலையும் நல்லா செய்வாங்க, பரீட்சையிலையும். இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப மாற்றங்களும் உலகச் சூழலும் இன்றைய மாணவர்களுக்கு பெரும் சவாலாக மாறும். அதனால் இன்றைய மாணவர்களுக்கு வலுவான கல்வியை அடித்தளமாக அமைத்து கொடுத்துவிட வேண்டும். வறுமை என்பது ஒரு மாணவர் கல்வியில் அடைய வேண்டிய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. அந்த எண்ணத்தில் செட்டியார் கோயில் குழுமம் வழங்கி வரும் இந்த கல்வி நிதி உதவி காலத்தால் செய்யும் பேருதவி. முன்னேற விரும்பும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக சமூகம் என்றும் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லியது செட்டியார் கோயில் குழுமம் வழங்கிய இந்த கல்வி விருது. அந்த கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் பயனளிக்கும் என்பது நிச்சயம். பள்ளிக்கு போகும் பிள்ளைகளுக்கு புத்தக சுமை இருக்கலாம், ஆனால் மனதில் நிதி சுமை இருக்கக்கூடாது. எந்த பிள்ளையும் பணமில்லை என்பதற்காக படிக்க முடியவில்லை என்ற நிலையை இதுபோன்ற சமூக உதவிகள் மாற்றும் என்பது உறுதி. Educating our youth and teaching them our traditional values are important. While academic excellence can help them secure a better future, the cultural exposure will keep them rooted in their traditional values and to their community. சமூகத்தோடு இளையர்களை இணைக்க நடத்தப்பட்ட ஒரு விழாவை தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். Yes, it is Sankranti Festival. It was a fun-filled event organized by Singapore Telugu Samajam. கொண்டாட்டத்திற்கு குறையே இல்லாத அந்த விழா இந்த இடைவேளைக்கு பிறகு வருகிறது. இந்தியர்களின் பாரம்பரிய விழாக்கள் பல நூறு ஆண்டுகளை கடந்து இன்றும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாக்களை பற்றி இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் பல்வேறு சமூக அமைப்புகள் மிகுந்த ஈடுபாடு காட்டுகின்றன. Everyone knows that India is a land of diverse cultures, traditions and festivals that reflect its rich heritage.
Preserving these traditional festivals and passing them on to the younger generation is essential for maintaining cultural identity and fostering a sense of belonging. விழாக்களை கொண்டாடுவதும் அவற்றை பற்றி அறிந்து கொள்வதும் முக்கியம். இதன் மூலம் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பல்வேறு நல்ல கருத்துக்களை நம்மால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும். இசை, நடனம், ஓவியம், உணவு என்று பல நூறு ஆண்டு வாழ்ந்து வளர்த்து வந்துள்ள நாகரிக வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொண்டு இளையர்கள் பெருமை கொள்ளலாம். Festivals are a vital part of India's history and traditions, representing ancient customs and values. They help keep alive rituals, folklore, and practices that define India's unique cultural identity. Moreover, festivals bring families and communities together, fostering unity and social harmony. Educating children about various festivals help them appreciate diversity and develop a more inclusive mindset. தெலுங்கு சமூகம் சங்கராந்தி விழாவை கொண்டாடுவதன் மூலம் மீண்டும் ஒரு முறை ஒன்று சேர்ந்தது. Here is Sankranti celebrations. The Telugu community in Singapore has always been a close-knit group that comes together regularly to engage in cultural, sports and language-related events and activities, as well as celebrate festivals. On the 16th of February, members of the Singapore Telugu Samajam gathered at the PGP Hall for another vibrant and colourful celebration of the Sankranti or Harvest Festival, which is also celebrated across India. Basically, Sankranti is a festival which is celebrated across India for 3 days. In Telugu culture, it is celebrated as Bogi, Makara Sankranti and Kanuma. So the highlights of these festivals are harvesting, where farmers bring the crop to their home, and also like it marks the sun entering to its different zodiac sign. This is basically harvest festival. Like at this point of time, all the farmers they get their paddy and whatever the yield they are get. Even though like Singapore, we don't do any cultivation as such here, but to preserve our culture and heritage, we just do celebrate. This year also being the 50th year since the formation of the Singapore Telugu Samajam, its committee members organised a grand Sankranti celebration to rejoice over the 3-day-long harvest festival. The event included fun-filled song and dance performances, skits, a lucky draw and of course a sumptuous traditional Telugu Sankranti feast. I recommend all the people should attend events like this to showcase our Sankranti festivities like Gobellu, Haridasu and also other 3 days festival, whatever we do, we replicate here. Every year we celebrate this Sankranti celebration. We as a community bring our tradition and culture, and that's why we serve the proper authentic Telugu food, and also we do a cultural programs carrying for 3 to 4 hours. So as part of this cultural programs, we have the individual song and as well as group songs. Festival celebrations are an excellent networking platform for members of a community. At the same time, they also serve as a means to invite people from other communities to join in an immersive experience of their culture and traditions, which fosters better intercultural bonds and understanding. Singapore Telugu Samajam Sankranti Festival is important for integration within Singapore communities. Why? Because here not only Telugu communities joins us, but we bring other communities also to experience Telugu culture, to integrate, to understand what is this festival about and understanding about our culture. Being in a culturally diverse environment, it is imperative to inculcate an appreciation of their mother tongue and culture amongst the younger members in the community. Gatherings like the Sankranti celebration help them stay rooted to their culture and hopefully carry forward their values and traditions to the upcoming generations. This is the event which we can show to my kids, and they can learn the culture and it can carry to next generation. This will be very good for our people. Kids will learn, okay, it will give the values to every family and members. Also, they will carry to their generations. I get to learn a lot about my culture, about my community, about the language more importantly. I will be speaking this language, but I think it's better to just, be communicable right now. I get to also meet similar age groups here, so I think that's also very important. So to strengthen our language and our community is more important for us.
Every time a community gathers to celebrate its cultural heritage, language, and sense of identity, the harmony and sense of belonging amongst its members are reinforced. And Singapore Telugu Samajam's Sankranti celebration this year is yet another occasion to venerate the Jubilee Year milestone of their shared joys and the proud accomplishments of the entire Telugu community here. விழாக்களை இன்றைய இளையர்களுக்கு ஏற்ற வகையில் நடத்துவது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்றுமே சவால் மிக்க பணிதான். To get the attention of the youth, we could create engaging content such as videos, books, and online resources explaining the significance of each festival. Preserving and teaching Indian traditional festivals ensures that the rich heritage of India continues to thrive for generations to come. கலாச்சார விழாக்களைப் போல விளையாட்டு திருவிழாக்களுக்கும் இன்று ஒரு தனித்துவம் இருக்கதான் செய்கிறது. Yes, Suganthi. We are going to see how Sports Spectra managed to bring many youngsters together and have a fun-filled day. We will bring you the story right after this short break. Stay with us. விளையாட்டை நாம் ஒருபோதும் விளையாட்டாக கூட அலட்சியம் செய்துவிடக்கூடாது. விளையாட்டு தனிநபர்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே முக்கியமானது. Sports have long been more than just a competition. They serve as a powerful tool for diplomacy, bringing nations together, fostering peace and strengthening international relations. போட்டியில் கலந்து கொள்வது என்பது நம் வெற்றிகளை மட்டுமல்ல, தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் கொடுக்கிறது. விளையாட்டின் மூலம் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, குழுவாக சேர்ந்து செயல்படும் ஆற்றல், புத்தாக்க செயல்திறன்கள் போன்றவை இளையர்களிடம் வளர்கின்றன. Sports are more than just a recreational activity for young people. They are a powerful tool for personal growth, character development, and lifelong success. Engaging in sports helps youth develop essential life skills, promotes physical and mental well-being, and creates opportunities for a brighter future. வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்வதோடு பல்வேறு புதிய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பையும் இளையர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த விளையாட்டு திருவிழாவிற்கு சென்று வருவோம் வாருங்கள். தேசிய பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது உற்சாகமான இந்த விளையாட்டுப் போட்டி. ஆண்டுதோறும் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரா என்ற விளையாட்டு திருவிழாவை சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை ஏற்பாடு செய்து வருகிறது. சுமார் 3 மாதங்கள் செயல்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. படிக்கும் காலத்தில் நிர்வாக திறமைகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள இது போன்ற நிகழ்ச்சிகள் உதவுகின்றன. இந்த ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எல்லாரும் ஜாலியாக இருக்கணும் தான் ஏற்பாடு பண்ணேன். ஸோ இது ஒரு 3 மாதமாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் நிறையா திங்ஸை அக்கௌண்ட்டில் எடுத்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் என் முதல் முறை ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ லைக் ஐ ஹேட் டு டேக் இன்டு அக்கௌண்ட் அ லாட் ஆஃப் ஸ்டாஃப். லைக் சாப்பாடு எப்படி எடுக்கணும், எல்லோரும் ஹைட்ரேட்டடாக எப்படி இருக்கணும், ஸோ தண்ணிலாம் லைக் வி ஹேவ் டு பை எனஃப் பாட்டில்ஸ் அதெல்லாம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் அவங்க they have to have fun, லைக் ரொம்ப ரிஜிட்டாக இருக்கக்கூடாது ரூல்ஸ்லாம். ஸோ அப்படிலாம் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ட்ரை ரன்ஸ்லாம் பண்ணோம். ஸோ நம்மளே விளையாண்டு பார்த்தோம். ஸோ அவங்க விளையாடுறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம நிறைய டெஸ்ட் ரன்ஸ்லாம் பண்ணோம். மாணவர்களாக இருக்கும் இளையர்கள் அந்த பருவத்தில் தங்களின் வாழ்க்கை இலக்குகளை சரியாக வகுத்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற விளையாட்டு திருவிழாக்கள் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதோடு மற்ற கல்விக் கழகங்களைச் சேர்ந்த மாணவர்களையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது. படிக்கும் பருவத்தில் உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்பிய மாணவர்கள் தங்களின் மற்ற நண்பர்களையும் அழைத்து வந்து இந்த விளையாட்டு திருவிழாவில் கலந்து கொண்டனர். எப்போவுமே படிப்புன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மூலயமா நிறைய நண்பர்களை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி ரொம்ப நான் கவனத்தில் கொள்கிறேன். அதனால் இந்த மாதிரி விளையாட்டுகள் மூலமாக லைக் அதில் கவனம் செலுத்தலான்னு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோடு விளையாடும் போது அந்த சோர்வே தெரிய மாட்டேங்குது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக மாணவர்கள், மற்ற பல்கலைக்கழக மாணவர்கள், தொடக்க கல்லூரி, பலதுறை தொழிற்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் இதில் கலந்து கொண்டனர். மற்ற கல்விக் கழகத்திலிருந்து வந்த மாணவர்களின் படிப்பை பற்றியும் அவர்களின் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் கலந்து பேசி
புரிந்துணர்வையும் நட்பையும் ஏற்படுத்திக் கொள்ள இது நல்ல களமாக அமைந்தது. பெரும்பாலும் இந்திய மாணவர்கள் திரண்டிருந்தாலும் மற்ற இன மாணவர்களும் இதில் கலந்து கொண்டனர். I'm here because my friends told me about this event, and initially they told me it was organized by some of my Tamil friends, and then I felt it was a great opportunity to come and mingle and make new friends. Good experience. மற்ற இன மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்திய பாரம்பரிய விளையாட்டுகளும் இங்கே மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டன. ஒன்று சேர்ந்து விளையாடும் போது பல்வேறு பண்புகளை மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றனர். வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விழுமியங்களை விளையாட்டுப் போட்டிகள் கற்றுக் கொடுக்கின்றன. படிப்பில் ஏற்படும் சோர்வை அகற்றி புத்துணர்ச்சியோடு படிப்பை தொடர மற்ற மாணவர்களுடன் ஒன்று சேர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடுவது நல்ல தீர்வாக மாணவர்களுக்கு இருக்கிறது. படிப்பு இருந்துச்சுன்னா மன உளைச்சலுக்கு ஒரு இது யூ கோ டு ஸ்ட்ரெஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். விளாடும் போது ஆக்சுவலி நம்ம வந்து யூஸ்வலாக இங்கே தமிழர்களுக்கு மட்டும் விளாட்றதுக்கு வந்து தளம் அவ்வளோ இல்லை. அதனால ஸ்போர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரா யூனிவர்சிட்டியில் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அவசியம். ஏன்னா இப்போ வந்து படிப்பே நமக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி ஆகுது. அதனால் இந்த மாதிரி நேரம் எடுத்து நம்மளோட நண்பர்கள் கூட வந்து விளையாடும்போது நமக்கும் அந்த மன உளைச்சல் கொஞ்சம் கம்மியாகுது. நான் வந்து இன்றைக்கி கேப்டன்ஸ் பால் விளையாடினேன். என்னோட தமிழ் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் சீன நண்பர்களையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள்லாம் டீமாக விளையாடினோம். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒன்றாக சேர்ந்து கூடி விளையாடி மகிழும் வாய்ப்பை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்தது. இந்திய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளவும் நீண்ட நாட்களுக்கு நட்பை கொண்டிருக்கவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அடித்தளம் அமைத்துக் கொடுக்கின்றன. இந்திய மாணவர்களோடு மற்ற இன மாணவர்களும் உற்சாகம் குறையாமல் போட்டிகளில் கலந்து கொண்டனர். அனைவரும் கலந்து மகிழ்ந்து பயனுள்ள தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள உதவியது ஸ்போர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரா. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். கடந்த அரை மணி நேரம் பல தகவல்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சமூக நிகழ்ச்சிகள் நம்மை ஒன்று சேர்க்கின்றன. Community events are essential for building strong, vibrant and inclusive communities. By organizing and participating in these events, communities can foster a sense of belonging, pride and shared purpose that benefits everyone. If you're organizing any such events, remember to drop us an email with full details. விடைபெறுவதற்கு முன் விளையாட்டை பற்றிய ஒரு சிந்தனை. பாரதி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடியது பாப்பாக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய நிலையில் அது அனைவருக்கும் பொருந்தும். விளையாட்டில் ஈடுபடுவோருக்கு மனக்கவலை குறைகிறது, உடல் நலம் பெருகுகிறது, சோம்பேறித்தனம் போய்விடுகிறது. வாழ்க்கையை ரசிக்க வேண்டுமென்றால் ஏதோ ஒரு விளையாட்டில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நேரம் போவது தெரியாது, வாழ்க்கை சுமையாக இருக்காது, சுகமாக இருக்கும். Sports are a powerful tool for leading a happy and fulfilling life. They improve physical health, boost mental well-being, build social connections, and teach valuable life skills. Whether playing for fun or competition, sports contribute to a balanced and joyful lifestyle. So get moving, stay active, and enjoy the happiness that sports bring. ஆடுங்கள் விளையாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்போது விடைபெறுகிறோம். ஷாமினி, சுகந்தி. நீங்கள் இதுவரை பார்த்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தாளம் இன்ஜின் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தாள சத்தம் தாளம்.